வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ். ஏற்கனவே வந்து நான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பத்தி நிறைய பேசியிருக்கேன். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும்போது நம்மளுக்கு பேசிக்கா தோன்ற விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள். ஆனா இந்த வாட்டி நான் பேச போறது டொமஸ்டிக் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மேன்ஸ். ஆமாங்க, ஆண்களும் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களா இருக்க பட்சத்துல வந்து ஆண்கள் வந்து அடிக்கிறது, அதாவது கணவர்மார்களோ இல்ல வந்து அந்த வீட்டுல உள்ள பெண்களை வந்து அந்த வீட்டுல உள்ள ஆண்கள் வந்து கொடுமை செய்யறது தான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற வயலன்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே விஷயம் வந்து ஆண்களுக்கும் நடக்கிறதுங்கிறது வந்து உண்மைங்க. அது வந்து வெளியே வர்றதில்ல. ஏன்னா வந்து சில டைம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆண்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கிறனால இந்த விஷயம் வந்து வெளியே சொல்லப்படுறது இல்ல. ஆனா ஆண்களும் இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி உறவுல வந்து மனைவி ரொம்ப சந்தேகப்படுவாங்க. இந்த சந்தேக குணம் வந்து அதிகமா இருக்கும். கணவருக்கு எந்த அளவுக்கு வந்து மனைவி மேல சந்தேகப்பட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபடுறாரோ அதே அளவுக்கு தாங்க ஒரு கணவனை வந்து மனைவி வந்து சந்தேகப்படுறதும் நடக்குது. அவர் நின்னா சந்தேகம், உட்காந்தா சந்தேகம், வீட்டுக்கு லேட்டா வந்தா சந்தேகம், போன் பேசினா சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெளி இடத்துக்கு போறாங்க, ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, நிறைய பேர் இருக்கிற இடத்துல, நண்பர்கள் கூடுற இடத்துல, சொந்தக்காரங்க கூடுற இடத்துல வந்து தன்னுடைய கணவரை வந்து அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அவங்களோட ஆண்மையை வந்து ரொம்ப வந்து இழிவா பேசுவாங்க. ஒரு ஆணை வந்து கும்பல்ல பப்ளிக்ல வந்து அவமானப்படுத்தி பேசுறது இல்ல அசிங்கப்படுத்துறதோ அவங்களோட ஆண்மையை வந்து இழிவா பேசுறது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல தாங்க அடங்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சில வைஃப் வந்து ரொம்ப வந்து அக்ராசிவா இருப்பாங்க. அந்த அக்ராசிவ் வந்து அவங்க வந்து கணவனை அடிக்கிறவங்க கூட நிறைய மனைவிகள் இருக்காங்கங்க. அது இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா அந்த கணவன் வந்து வெளியே வந்து அந்த விஷயத்த வந்து போய் பேசுறது இல்ல. சரி வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்ல. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களுங்க இந்த ஆண்களுக்கு எதிரான வன்முறைகளும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. போனை வாங்கி செக் பண்றது, அவங்களுடைய ஷர்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது, வேற அளவு ஸ்மெல் இருக்கா அப்படின்னு வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறது. அப்புறம் போன்ல என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி சேட்ஸ் அந்த மாதிரி பண்றாரு, என்ன மாதிரி அப்ளிகேஷன் வச்சிருக்காரு அப்படிங்கறது டபுள் செக் பண்றது. வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வந்தா யார் வீட்டுக்கு போயிட்டு வந்த, எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டு குத்தி குத்தி பேசுறது. அவங்க நல்லவங்களே இருக்கலாம், அந்த ஆண் வந்து ஒரு நல்லவராகவே இருக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க. அதையும் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சில மனைவிமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மிரட்டுவாங்க. இப்ப நான் உன்னை விட்டு போயிருவேன், எல்லாரையும் விட்டுட்டு போயிருவேன், இல்லைன்னா எனக்கு விவாகரத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த இமோஷனல் பிளாக்மெயில் வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு தருங்க. இதுவும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் தாங்கிறது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இது வந்து வீட்டுக்கு சண்டை போட்டா போதும். ஒரு சண்டை வந்துச்சுன்னா உடனே வந்து நான் எனக்கு டிவோர்ஸ் வேணும், என்னை விட்டு நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன், எங்கேயாச்சும் ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்டென்ட்க்கு போவாங்க. நான் தற்கொலை செஞ்சுட்டுவேன், உடனே நான் போலீஸ்ல மாட்டி விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஆண்களுக்கு எதிராக வந்து திருப்புவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுடைய ஃப்ரீடம், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில சலுகைகளை வந்து தப்பா பயன்படுத்தி ஆண்களுக்கு எதிராக வந்து திருப்ப பார்ப்பாங்க. அந்த வீட்டுல ஆண்களும் ஒரு மனுஷன் தான், அவருக்கும் வந்து பொறுப்பு இருக்கு, அவருக்கும் மரியாதை கொடுக்கணும், சமுதாயத்துல ஒரு மதிப்பு வேணுங்கிறத வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க தவறாங்க. ஆண்களும் அதே மாதிரி தாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே போனா நம்ம குடும்ப விஷயம், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அவமானமாயிரும். இந்த விஷயம் வந்து நம்மள தப்பா பேசுவாங்க, நம்ம குடும்பத்தை அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் நிறைய விஷயம் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடிதடி மட்டும் வந்து வயலன்ஸ்ல வந்து சேராதுங்க. வார்த்தையால குத்துறதும் சரி, செயலால இந்த மாதிரி மிரட்டுறதும் சரி, இதுவும் வந்து வயலன்ஸ் தாங்க. அது வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்ப அமைப்புன்னு வரும்பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான உரிமை அங்க இருக்கு. அது வந்து யாரும் வந்து மறுக்கல, யாரும் மறுக்க போறதும் இல்ல. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சில பிரிவிலேஜஸ் வந்து அதை தப்பா பயன்படுத்தி ஆண்கள் மேல பழி சொல்ற குணத்தை வந்து தயவு செஞ்சு தவிர்க்கணும். இந்த குடும்ப அமைப்பு வந்து ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம போறோமா, இல்ல கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமா ஆகும் போது வந்து அந்த குடும்பத்தோட சந்தோஷம் வந்து எல்லார் கையிலயும் தான் இருக்கு. அது பேசிக்கலி ஆண் தான் அந்த குடும்பத்தை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், இல்ல பெண்ணு தான் அந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு எந்த வந்து ரூல்ஸும் இல்ல. 2 பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை அமைக்கும் பொழுது 2 பேருக்குமே அந்த குடும்பத்து மேல முழுக்க முழுக்க பொறுமை இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து தப்பா போனாலும் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது கணவர் தப்பா போகும் பொழுது மனைவிக்கு பொறுப்பு இருக்குங்க, அவரை சரி செஞ்சு கூட்டு வரதுக்கு. அதே மாதிரி மனைவி இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள திருத்துறதுக்கு கணவன் வந்து முயற்சி செய்யணும், அப்படியே கைவிட்டுற கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிற கணவர்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ ஆண்கள் பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இது நான் கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, இது ரீசர்ச்லயும் வெளியா இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் மேன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒண்ணு, அந்த வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஈகோனால நம்ம வெளியே போய் சொல்ல மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு நடக்கிற இந்த மாதிரி கொடுமைகளை வந்து வெளியே போய் சொல்றது இல்ல. இந்த ஈகோல இருந்து நீங்க எல்லாரும் வெளியே வரணும்.
உங்களுடைய லைஃபை நீங்க காப்பாத்திக்கணும்னா, உங்களுடைய குடும்பத்தை நீங்க காப்பாத்தி கொண்டு வரணும்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியே பேசணும். அதாவது நான் பப்ளிக்கா பேசணும்னு சொல்ல வரல. நீங்க ஒரு ஹெல்ப் கேட்கணும். அதாவது எவ்வளவு நாள் தான் வந்து நீங்க வந்து குத்து வாங்கிட்டு இருப்பீங்க, அடி வாங்கிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ள. வெளியே தெரியக்கூடாது ஆன் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நாள் வாழ்க்கையை போராடிக்கிட்டு இருக்க முடியும். சரி செஞ்சு கொண்டு வரணுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் இருக்கு, நிறைய ஹெல்ப்லைன் இருக்கு, அதை தேடி நீங்க போகலாம். சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வார்த்தையால குத்திக்கிட்டு அந்த குடும்ப அமைப்பை வந்து தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்கிறது தான் என்னோட ஆதங்கமா இங்க இருக்கு. மறுபடியும் சொல்றேங்க, இந்த வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் ரெண்டு சைடும் நடக்குது. கணவன் மேலேயும் நடக்குது, மனைவி மேலேயும் நடக்குது, பெண்கள் மேலேயும் நடக்குது, ஆண்கள் மேலேயும் நடக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியான ஹெல்ப்லைனுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்க வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து வரும் காலங்கள்ல நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் கத்துக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்காம இருக்கணும்னா நீங்க இந்த டைம் தான் ஸ்டெப் அவுட் பண்ணி உங்க லைஃபை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க. இந்த பொறுப்பு போத் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. உங்களோட குடும்பத்தை சரி செய்யறதுக்கு. சரிங்களா? தயவு செஞ்சுங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமனும் வேண்டாம், அகெயின் மேனும் வேண்டாம். வாழ்க்கையை சந்தோஷமா, ஸ்ட்ரெஸ் இல்லாம, டிப்ரெஷன் இல்லாம, உங்களுக்கு எந்தவித நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லாம உங்க ஃபேமிலி லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்து இன்னொரு தலைப்புல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் மகன். நன்றி.